என் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொழியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். பிதாவினண்டை நிரந்தரம் வீற்றிருக்க சுத்தமில்லா உலகை சுதந்திரமாய் கொண்டதேனோ அன்புருவாய் என் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொழியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் எனும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர். இயேசுவிலே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பின் நற்கருணை ஆண்டவர் வெண்ணிற அப்ப வடிவிலே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக வந்திருக்கின்றார். அந்த நற்கருணை ஆண்டவரை நாங்கள் உற்று நோக்குவோம். இவ்வுலகிலே யாருமே கொடுக்க முடியாத ஒரு அன்பு, அளவு கடந்த அன்பு, எல்லை மீறிய அன்பு நற்கருணை ஆண்டவர் எங்களுக்கு தருகின்றார். அந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். அன்பின் நற்கருணை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகின்றார். என்னுடைய வாழ்விலே என்னுடைய குறைகளை பாராமல், என்னுடைய பலவீனத்தை பாராமல், என்னுடைய பிழைகளை பாராமல், என்னுடைய குற்றங்களை பாராமல் என்னை அன்பு செய்கின்றவர் இவ்வுலகிலே நற்கருணை ஆண்டவர் மட்டுமே. என்னுடைய வாழ்விலே நான் அவரை அன்பு செய்ய மறந்திருக்கலாம், நினையாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நற்கருணை ஆண்டவர் எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்றார். இன்று நானும் நீங்களும் இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்று நானும் நீங்களும் இவ்வுலகிலே உயிர் மூச்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அது நற்கருணை ஆண்டவருடைய அன்பினால் மட்டுமே. எங்களை அவர் அன்பு செய்கின்றனால் மட்டுமே என்னாலே இவ்வுலகிலே பயணிக்க முடிகின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, அந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். என்னுடைய வாழ்விலே எல்லாமாக இருக்கின்றவர், என்னுடைய வாழ்விலே நற்கருணை ஆண்டவர் தாமே எல்லாமே, தொடக்கமும் முடிவுமாக இருக்கின்றவர், ஆதியும் அந்தவுமாக இருக்கின்ற அந்த நற்கருணை ஆண்டவரம் இந்த நேரத்திலே பல்வேறு தேவைகளோடும் வேண்டுதல்களோடும் நாங்கள் ஆண்டவரிடத்திலே வந்திருக்கின்றோம். அந்த நற்கருணை ஆண்டவர் என்னை ஒருபோதும் கை நகழ மாட்டார், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்.
என்னை அன்பு செய்ய மறக்க மாட்டார். ஆகவே நாங்களும் தொடர்ந்துமாக என்னை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற அந்த நற்கருணை ஆண்டவரை விட்டு நோக்கி என்னை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து இந்த பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் உம்மை அன்பு செய்கின்றேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றேன் ஆண்டவரே. இதாமே நம்முடைய பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உம் பாதத்திலே ஓடோடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. முழு வல்லமையோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் உம்மை பார்ப்பதற்காகவும் உம்மை ஆராதிக்க வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி பாரும் அப்பா, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 செய்கின்றோம் ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, உமக்கு மகிமை கூறுகின்றேன், ஆராதனை கூறுகின்றேன். என்னை பாரும் ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. யாரிடம் சொல்லேன் ஆண்டவரே? வாழ்வேறும் வார்த்தைகள் உம்மிடம் மட்டுமே உள்ள ஆண்டவரே. இந்த வேளையிலே உடைய பிள்ளையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை ஒருபோதும் கை நிகழ மாட்டேன் என்று கூறிய ஆண்டவரே, இந்த நேரத்திலே உமக்கு அன்பிற்கு அடிமையாக இருக்கிற ஆண்டவரே. என்னை அன்பு செய்யும் ஆண்டவரே, என்னை அரவணையும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னுடைய வாழ்விலே நான் ஒரு அடி போதும் எடுத்து வைக்க முடியாத ஆண்டவரே, நகர முடியாத ஆண்டவரே. இந்த வேளையிலே இந்த நேரத்தில் என்னோடு கூட வாரும், என்னோடு கரம் பிடித்து நடவும் ஆண்டவரே. என்னை வாரும் ஆண்டவரே, என்னோடு வாரும், என்னோடு பயணியும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இன்னும் ஆர்வமாய் என்னுடைய வாழ்விலே செல்வர்கள் அன்பு எல்லா விதமான கூறுவேன், மித்திரங்களுக்காகவும் நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்விலே செல்கின்ற நன்மைத்தனங்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது அது அளவுக்கு அதிகமாக ஆண்டவரே, எல்லை கடந்தது ஆண்டவரே. எல்லையற்றதுமாக நீ அன்பு செய்து ஆண்டவரே, அளவுக்கு அதிகமாக நீ அன்பு செய்து ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த நேரத்திலே என்னோடு வரும் ஆண்டவரே, என்னோடு பயணம் செய்யும் ஆண்டவரே. உலகத்திலே ஆண்டவரே, நவீன மயமாக்கப்பட்ட இந்த உலகிலே, பயங்கரங்களும் அச்சுறுத்தல் முறைந்த உலகிலே உம்மை மறந்து வாழ்ந்திருக்கின்ற ஆண்டவரே. உம்முடைய அன்பை நியாமல் வாழ்ந்திருக்கின்ற ஆண்டவரே. உம்முடைய அன்பை சுவைக்க மறந்திருக்கின்ற ஆண்டவரே. ஆனால் நீர் ஒருபோதும் என்னை மறக்கவில்லை. என்னை அன்பு செய்ய மறக்கவில்லை. என்னை கை நகழ விடவில்லை ஆண்டவரே. இப்பொழுதுமே கரம் பிடித்து நடக்கின்ற இறைவனாக, அன்பு செய்கின்ற ஒரு கடவுளாக என்னோடு இருக்கின்ற ஆண்டவரே. என்னோடு கூட இருக்கும் ஆண்டவரே. பயணம் செய்யும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வாரும் ஆண்டவரே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக ஆன்மாவோடு நன்கொடை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். சுதியெழுப்புங்கள். என்னுடைய வாழ்விலே எல்லாமாக இருக்கின்றவர் நன்கொடை ஆண்டவரே. நன்கொடை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்திருக்கின்ற எல்லா விதமான நன்மை திருவிழுக்காகவும் என்னுடைய பிறப்பினுடைய தொடக்கம் முதல் இந்த கணம் வரை ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என்னோடு பயணம் செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். ஆண்டவருடைய அன்பில்லாமல், ஆண்டவருடைய கருணை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். என்னுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுங்கள். என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுத்து கொண்டாடுங்கள். அந்த ஆண்டவர் தாமே என்னுடைய குடும்பத்தை தொட வேண்டும். குடும்பத்திலே அமைதி பெற வேண்டும். குடும்பத்திலே இன்னுமாக அன்பு நிலவ வேண்டும். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் அன்பு செய்கிறாரோ, நானும் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய தாயையும் தந்தையையும் அன்பு செய்ய வேண்டும். என்னுடைய தந்தையையும் தாயையும், என்னுடைய கணவனையும் என்னுடைய மனைவியையும் அன்பு செய்ய வேண்டும். இந்த காலத்திலே அன்பு குறைந்து செல்கின்றது. அன்பு மலிந்து கிடக்கின்றது. அன்பு அற்ற வாழ்விலே ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய முடியவில்லை, ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, அன்பு கூறுங்கள். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துகின்ற கூறியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் நான் என்னுடைய சகோதரனை அன்பு செய்ய மறுத்துகின்றேன் ஆண்டவரே. அன்பு செய்ய முடியவில்லை ஆண்டவரே. அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆண்டவரே. மன்னிக்க முடியவில்லை ஆண்டவரே. இந்த நேரத்திலே உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்திலே கிடைக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொரு மேலும் எங்களுடைய உள்ளத்திலே அமைதி வரட்டும் ஆண்டவரே. அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்தோடு எப்பொழுதுமே இருக்கணும் ஆண்டவரே.
Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே சுதி, உமக்கே புகழ். என்னுடைய வாழ்விலே எல்லாமா இருக்கின்றவர். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லா சுதியும், எல்லா மகிமையும், எல்லா புகழும் உமக்கு ஒருவரே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இறுதி ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவோம். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், என்னுடைய சொந்த தேவைகள், எவையெல்லாம் ஆண்டவரிடத்திலே வருவதற்கு தடையாக இருக்கின்றனோ, எவையெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கின்றனவோ, சவால்கள் நிறைந்த உலகத்திலே, பயங்கரமான ஒரு உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவளாக தகுதியான உள்ளத்தோடு வாழ்வதற்கு வரத்தை கேட்போம். இறைவன் தாமே இறைவன் நோக்கி வருவதற்கு இருக்கின்ற ஒவ்வொரு தடைகளையும் எடுத்து போட்டு, நான் இறைவனுக்கு ஏற்றபடி வாழ வேண்டும், வளர வேண்டும், பிரமாணிக்கமான பிள்ளையாக, கிறிஸ்தவனாக, நல்லதொரு கிறிஸ்தவனாக, நல்லதொரு கிறிஸ்தவ மகளாக, மகனாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே என்னுடைய குடும்பத்தை ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ வரம் வேண்டி இந்த இறுதி ஆசீர்வாதத்திலே நாங்கள் பங்கு கொள்வோம். புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்க்கையாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சாம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. பரலோகப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளேனே, அதில் சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகள் நிவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமதே திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த